கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோல்வியை தழுவிருச்சு. இதுவரைக்கும் வெற்றியே காணலையும். அப்புறம் எதுக்குடா அந்த கட்சிக்குரிய வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நண்பா. அதாவது நண்பா, மற்றவர்கள் போல் நம்மால் இருக்க முடியாது. நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள். அதன் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம். மக்கள் ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி உட்பட மொத்தமாக 147 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வெற்றிகளையும் பதிவு செய்தாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையிலே மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் என்பது போட இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தச்சம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 108 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது. தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. அதில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்பட்டாலும் இன்னும் 11 தொகுதிகள் என்பது வேண்டும். அந்த 11 தொகுதிகள் யார் யார் கூட்டணியிலே வைக்க போகிறார்? காங்கிரஸ், அதே போல மற்றக்கூடிய விசிக ஆகட்டும், அதே போல விடுதலை, மற்ற சின்ன சின்ன கட்சிகளை பூரா ஒன்றிணைத்து கூட்டணிகளை ஆட்சி அமைக்க போகிறாரா விஜய்? இல்ல அதிமுகவுடன் ஆட்சி அமைக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் இழுபறி என்பது போய்கொண்டிருக்கிறது. விஜயுமே 14 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். ஏன் நாளை மறுதினம் கூட ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள், முதலமைச்சர் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் சார்பாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்னைக்கு அழைத்திருக்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினம் மாலை 4 மணி வாக்கிலே அவசர ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட இருக்கிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு, அதாவது அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கலாம்? விஜய்க்கு ஆதரவுகளை கொடுக்கலாமா, அல்லது ஆதரவை கொடுக்காமல் நாம் இப்படியே ஒதுங்கிக் கொள்ளலாமா? ஆதரவை கொடுத்தால் என்ன நன்மைகள் என்பது அதிமுகவினருக்கு கிடைக்கும். ஒருவேளை ஆதரவை கொடுக்கவில்லை என்றாலும் அதிமுகவிற்கு எப்படி நிலைமை என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான தகவலையும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகள் செய்ய இருப்பதாகவும், அதற்காக அதிமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற அந்த வெற்றி சான்றிதழையும் கண்டிப்பாக கையுடன் கொண்டு வர வேண்டும் என அதிமுக தலைமையின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு மகேசனுடைய தீர்ப்பு என சொல்லி நாம் அனைவரும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். விஜயுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது? மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய போகிறார்? தமிழகத்துடைய கடனை எப்படி அடைக்கப் போகிறார் என பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தினாலே தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த ஒரு நிம்மதியுடன் இருப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.